லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 31, 32 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 15, 31, 32 வசனங்கள். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 15வது அதிகாரத்திலே 3 உவமைகளை சொல்லுகிறார், 3 காரியங்களை. அதில் 3வதாக சொல்லும்போது ஒரு தகப்பனை குறித்தும் அந்த தகப்பனுக்கு இருந்த 2 பிள்ளைகளை குறித்துமாக கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அந்த 2 பிள்ளைகளை குறித்து அந்த தகப்பன் கொடுத்த சாட்சி. ஒரு மகனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார், இன்னொரு மகனை குறித்து இன்னொரு சாட்சி கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று. இந்த 2 சாட்சியுமே நம் பரலோக தகப்பனிடத்திலிருந்து நாம் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுல ஓரளவுக்கு எல்லாரும் ஒரு சாட்சியை கேட்டிருப்போம். என்ன சாட்சி அப்படின்னா, அந்த 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாட்சி. அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே அந்த இளைய குமாரனை குறித்ததான சாட்சி. ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுமே இந்த சாட்சியை கேட்டிருப்போம். ஆமென். அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போகிறான். ஏன் தூரம் போறான் அப்படின்னா, அவன் துன்மார்க்க வாழ்க்கையை ரொம்ப விரும்புகிறான். பாவத்தை விரும்புகிறவன் தகப்பனோடு தொடர முடியாது. நேற்று இரவு பேசின செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சி என்று சொல்லலாம். என்று பேசுகிற செய்தி, தகப்பனோடு இருக்க விருப்பமே இல்லை. சில பிள்ளைங்க பாருங்க, பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் தாங்க முடியாமலேயே ஹாஸ்டல்ல போய் படிக்கிறேன்னு விரும்புவாங்க. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருந்தால் பெற்றோர் தொல்லை தாங்க முடியல. சில பிள்ளைங்க படிப்புக்காக அவங்க நினைச்ச படிப்பு அவங்க ஊர்ல இருக்காது, வெளியூர்ல போவாங்க. ஆனா சில பிள்ளைங்க சொல்லுவாங்க பாருங்க, எப்படியாவது இந்த ஸ்கூல் லைஃப் முடிச்சு காலேஜுக்கு ஓடிடணும். எதுக்கு ஓடணும்? ஊர்லயே பார்க்கலாம். வேண்டாம் பாஸ்டர், வேண்டாம். ஏன் ஊர்ல வேண்டாம்? பெற்றோர் தொல்லை தாங்க முடியல. சர்ச்சில் போனா பாஸ்டர் தொல்லை தாங்க முடியல. ஆமென். இந்த இளையகுமாரன் தூரமாய் போய் துன்மார்க்க ஜீவனம் பண்ணி, ஹல்லேலூயா, வாழ்க்கையில அந்த அளவுக்கு பாவம், அக்கிரமம், மீறுதல் அவனுக்குண்டான எல்லாம் செலவழிந்த பிறகும் கொஞ்சமும் உணர்வில்லாமல் தேசத்து குடிகள் ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த லூக்கா 15ல் ஆண்டவர் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு காரியத்தையா சொல்றார். காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளி காசு, பிரிந்து போன மகன். இதுல காணாமல் போன ஆட்டை குறித்து கர்த்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், அந்த மேய்ப்பன் போய் தேடுகிறான், கண்டுபிடிக்கும் அளவும் தேடுகிறான், தேடி திரிகிறான். காணாமல் போன ஆட்டை மேய்ப்பனே போய் அது எந்த இடத்துல தொலைந்து போனதோ அல்லது எந்த இடத்துல சிக்கி கொண்டிருக்கிறதோ அங்கே போய் அது இருந்த இடம் வரைக்கும் போய் தேடி கண்டுபிடித்து கொண்டு வருகிறான். அப்படி சொல்லிவிட்டு தொலைந்து போன வெள்ளிக்காசை குறித்தும் சொல்லுகிறார். அதை விட்டுருவோம். அடுத்து பிரிந்து போன மகனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். பிரிந்து போன மகனை குறித்து சொல்லும் போது அங்க ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்னவென்றால், ஒரு ஆடு காணாம போன போது கர்த்தர் தேடி போனார். ஆனா பையன் பிரிந்து போன போது தகப்பன் தேடி போகவில்லை. ஆமென். நாம் எல்லாம் வழி தப்பி திரிந்த ஆடுகளா இருந்தோம். வழி தப்பி திரிந்த ஆடுகளா இருந்தோம். நம்மை தேடி வந்தார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தின்னு சங்கீதம் 42 இருக்குல்ல, இந்த பயங்கரமான குழி இருக்குல்ல, நம்ம ஊர்ல இந்த புதக்குழின்னு சொல்லுவாங்க.
இந்த புதக்குழியினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அதுல காலு மாட்டிட்டுன்னு வைங்களேன், அதுல ஒருத்தங்க மாட்டிட்டாங்கன்னா அவங்களால சுயமா வெளியே வர முடியாது. இதுதான் இந்த பயங்கரமான குழி, உளையான சேர், சுயமா வெளியே வர முடியாது. அப்படி ஒருத்தங்க மாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொருவருடைய ஒத்தாசை தேவை, உதவி தேவை. சரி, உதவிக்கு யார்கிட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். என் காலு மாட்டிட்டுன்னு இன்னொரு ஆளை கூப்பிட்டா அவர் மொத்தமாவே மாட்டி இருக்கிறார். அவர் சீனியரா இருக்கிறார், உள்ள பாதி போயிட்டார், நம்ம இப்பதான் போக ஆரம்பிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சேற்றில் ஒருவன் அகப்பட்டிருக்க அவன் காக்கப்பட வேண்டுமானால் சேற்றில் அகப்படாத ஒருவர் அந்த இடத்துல வரணும். அப்படி சேற்றில் அகப்படாத ஒருவர் இந்த பூமியில வந்தது உண்டானால் அவர் வேறு யாருமே கிடையாது, நம் ஆண்டவராக இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த காணாமல் போன ஆட்டை அவர் எப்படி தேடி 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 போறாரோ அதே போலதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை தேடி வந்தார். ரொம்ப ஆச்சரியம். 6000 பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன் இருக்கிறான். அவனுக்கு வீடு உண்டு, உறவுகள் உண்டு, சொந்தங்கள் உண்டு. அப்படி இருந்தும் அவன் கல்லறையிலே குடியிருக்கிறான். கல்லறை என்பதே ஒருவனுடைய முடிவு. கல்லறைக்கு எதுக்கு போவாங்க அப்படின்னா, ஆமென், அவ்வளவுதான், முடிஞ்சது. உயிரோடு இருக்கிறவங்க கல்லறைக்கு போறது எதுக்கு அப்படின்னா இன்னொருத்தங்க முடிவை பார்ப்பதற்காக. கல்லறை என்பதே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் ஒரு முடிவை காண்பிக்கிறது. அவன் உயிரோடு இருக்கும் போதே போய் கல்லறையில படுத்துட்டான், அவ்வளவுதான், நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்டவன் கதரேனே நாட்டில் இருக்கும்போது கலிலேயா கடற்கரையிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். அந்த அக்கறையில தான் யார் இருக்கிறா அப்படின்னா இந்த 6000 பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன் இருக்கிறான். அவனை தேடி போகிறார். அவர் போகிற வழியிலே கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமாய் வீசுகிறது, எல்லாமே எதிராய் இருந்தது. எல்லாம் எதிராய் இருந்தும் அந்த ஒருவனுக்காக, அந்த ஒரே ஒரு வாலிபனுக்காக, இக்கரையிலோ திரளான கூட்டம். மலை பிரசங்கம் முடிச்சு இயேசு இறங்கும் போது வேதம் சொல்லுகிறது திரளான கூட்டம் அவரை பின்பற்றி வந்தார்கள் என்று. வாழ்ந்த வேலை அற்புதமாய் செஞ்சுட்டே வரார். ஒரு குஷ்டரோகிக்கு விடுதலை கொடுக்கிறார், அற்புதம், கூட்டம் பெருகுது. யவீருவின் ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறான், வார்த்தை அனுப்பி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார், கூட்டம் பெருகுது. பேதுருவின் மாமியின் கையை பிடிச்சு தூக்கி விடுறார், கூட்டம் பெருகுது. இப்படி கூட்டத்தின் மேல கூட்டம் சேர்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறார். சீஷர்கள் நினைச்சிருப்பாங்க, இங்கேயே இவ்வளவு கூட்டம், அக்கறையில இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா அக்கறைக்கு அவர் புறப்பட்டு போனது ஒரு பெருங்கூட்டத்துக்காக அல்ல, ஒரே ஒருவனுக்காக. ஆமே. கடந்த நாள்ல ஒரு நியூஸ் வந்துச்சு, போன வாரம் நியூஸ். ஆமா, ஒரு ஃப்ளைட்டை எங்கேயோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சவுதிக்கே ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போக இருந்த ஒரு ஃப்ளைட்டை என்ன பண்ணிட்டாங்களாம், கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஏன் கேன்சல் பண்ணாங்க தெரியுமா? ஒரே ஒரு டிக்கெட்டு தான் புக் ஆயிருந்துச்சு. ஒரே ஒரு டிக்கெட் புக்காக இருந்ததுனால அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி 2 days கழித்து அனுப்பிவிட்டதாக நியூஸ் வந்துச்சு. ஒரு ஆளுக்காக யாரும் பெருசாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இங்கேருந்து சென்னைக்கு எல்லாம் பஸ்ஸு புக் பண்ணுவோம் பாருங்கள். திடீர்னு பார்த்தா ஈவினிங் செய்தி வரும், பஸ்ஸு பிரேக் டவுன். ஒரு பிரேக் டவுனும் கிடையாது, டிக்கெட்டு ஃபுல்லாக இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை இன்னொரு பஸ்ஸில் மாற்றி விடுவாங்க. ஒரு நபருக்காக யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஒரு நபருக்காக ரிஸ்க் எடுக்கணும்னா அந்த நபர் பெரிய விவிஐபியா இருக்கணும், பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்க வேண்டும். சாதாரண ஒரு மனிதனுக்காக யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படி எந்த முகவரியும் இல்லாத ஒருவனுக்காக தேடி உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவர் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ருசித்தவர்கள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட காணாமல் போன ஆட்டை போல இருந்தோம். பாவம் அறியாதவர், பாவமே அறியாதவர். ஆமென். இயேசு கிறிஸ்து, அதாவது
அந்த காலத்துல பஸ்கா பலியாக நியமிக்கப்பட்ட ஆடு இருக்குல்ல, ஆட்டுக்குட்டி அல்லது ஆட்டுக்கடா. அந்த ஆட்டுக்கடா 1 வீக்குக்கு முன்னாடி எல்லாரும் போய் செக் பண்ணுவாங்க. எதுக்கு செக் பண்ணுவாங்கன்னா, அதுல ஏதாவது பழுது இருக்கான்னு பார்க்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா யார் டெஸ்ட் பண்ணுவா அப்படின்னா, பிரதான ஆசாரியன் செக் பண்ணி பார்ப்பார். எங்கேயாவது சின்ன டேமேஜ் இருந்தா கூட அதை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அதை பலியிடக்கூடாது. ஏன்னா பழுதுண்டை கர்த்தருக்கு பலியிடக்கூடாது. பழுதில்லாத அதுக்குன்னே வளர்ப்பாங்க, அதற்கென்றே வளர்ப்பார்கள். வளர்த்து அடுத்த வாரம் பலி செலுத்தப்படணும்னா 1 வீக் முன்னாடி எருசலேமுக்குள்ள அதை கொண்டு வந்து அதை எங்கெங்க கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணணுமோ எல்லா இடத்துலையும் விட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எங்கேயாவது டேமேஜ் இருக்கா, எங்கேயாவது சின்ன ஒரு மாற்றம் இருக்குதா, ஒரு சின்ன டேமேஜ் இருந்தா கூட அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட தம்மை ஒப்பு கொடுப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே அவர் எங்க வாராரு தெரியுமா? எருசலேமுக்குள்ள என்றாகிறார். எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்கிறார். ஆமென். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருக்கிறார். எதற்கு தெரியுமா? தம்மை முன்னிறுத்துகிறார். இப்பொழுது அவரை எல்லா இடத்திலும் கொண்டு வந்து நிறுத்த 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 சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது. இவரிடத்தில் யாதொரு குற்றத்தையும் காணேன். பாவத்தில் இருக்கிற ஒருவன் மீட்கப்பட வேண்டுமானால் பாவம் இல்லாத ஒருவர் வர வேண்டும். அப்படி எந்த பாவம் இல்லாதவர், ஸ்திரீனிடத்தில் பிறந்த எல்லாருமே, மனுஷன் பிறக்கிறவனே பாவத்தில் பிறக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதி மனிதன் செய்த பாவம். எனவேதான் யோசேப்பு மரியாளை சேருவதற்கு முன்னமே பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் இறங்கி கன்னிகை கர்ப்பவதி ஆகிறார்கள். அதனாலதான் தூதன் சொன்ன வார்த்தை, உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் யோசேப்பு மரியாளை அறியவில்லை என்று, அதாவது சேரவில்லை என்று மத்தேயு 1 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளவேனும் பாவமே இல்லாதவர். அவரை சுற்றி ஆயக்காரர்கள் இருந்தார்கள், அவரை சுற்றி பாவிகள் இருந்தார்கள், விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். ஆனாலும் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் எதிரிக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு மாசு இல்லாதவர். அவர் தேடி வந்தார். சகையு இருந்த இடத்துக்கு போனார். இந்த 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபன் இருந்த இடத்துக்கு போனார், அந்த ஒருவனுக்காக. அதுபோலதான் காணாமல் போயிருந்த நம்மை தேவன் தேடி வந்து கிருபையாய் ரட்சித்தார். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சித்து நம்மை பிள்ளையாக்கினார். அதை குறித்து நேற்று நாம் கேட்டோம். பிள்ளை என்கிற அந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்து, ஆமேன், பழைய ஏற்பாட்டில் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தாரோ, புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்க கொண்டு வருகிறார்? சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். சர்ச்சில் சேர்க்கிறதுக்காக கர்த்தர் ரட்சிக்கல, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எங்க கொண்டு வருகிறார்? சபையிலே கொண்டு வருகிறார். ஆமென். பிள்ளை அந்த நல்ல ஒரு நிலையிலே வளர வேண்டும் என்பதற்காக. எனவேதான் சபை கூடுதலை ஒருவர் விட்டுவிடக் கூடாது. இது தேவன் வைத்த நியமம், இது தேவன் வைத்த ஒழுங்கு. அவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். அவரே தலையாயிருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் அடுத்த ஓமையை சொல்லும் போதுதான் 2 பிள்ளைங்க, அதில் இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போகிறான். எப்படி காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் தேடி போனாரோ அதுபோல பிரிந்து போன இளையகுமாரனை தகப்பன் தேடி போகவில்லை. ஆமென். கேட்கலாம், என்ன ஆண்டவரே, அன்னைக்கெல்லாம் தேடி வந்தீங்க, இன்னைக்கு தேடியே வரமாட்டேங்கிறீங்க. தேடுறார். எங்க இருந்து தேடுறார் தெரியுமா? தகப்பன் தன் வீட்டிலிருந்து தேடுகிறார். இளையகுமாரன் என்ன செய்யணும் அப்படின்னா, இனி உனக்கு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா நீ என்னதான் செய்தாகணும் தெரியுமா? நீ திரும்பி வந்தாக வேண்டும், திரும்பி வந்தாக வேண்டும். வேதம் முழுவதும் ஆண்டவர் ரிப்பீட்டடா தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லும் வார்த்தை தான், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமே, நம்ம இன்னும் ஆடாவே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆமே, நம்ம பிள்ளைகள் ஆனதை மறக்கிறோம்.
நாம் அவருடைய பிள்ளைகள். தேசத்தில் பஞ்சகாலம் உண்டாகிறது. பஞ்சகாலம் உண்டாகிறது தகப்பனுக்கு தெரியாதா? தெரியுமே. அவன் கையில் இருக்கிறது எல்லாமே செலவழிந்து போகும் என்று தகப்பனுக்கு தெரியாதா? தெரியுமே. அவன் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவான், தகப்பனுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். அப்படி இருந்தும் தகப்பனையும் தேடி போகவில்லை. ஆட்டுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 அடிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. ஆமென். ஆடை எங்கேயாவது விட்டாது திருப்பி மந்தைக்கு வந்து சேர்ந்துராது. ஏன்னா வழி தெரியாது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. தேடுவீராக. எனக்கு ஆசை இருக்கு போ உங்ககிட்ட வரணும்னு, ரூட்டு தெரியாம நிக்கிறேன் ஆண்டவரே, உமது அடியேனை தேடுவீராக அப்படிங்கிறான். ஆமென். ஆனா பிள்ளைக்கு ரூட்டு தெரியும், அப்பாவை தெரியும், அப்பா வீடு தெரியும். அப்ப திரும்பி வரணும். திரும்பி வரணும்னா உணர்வு உண்டாகணும். ஹல்லேலூயா. குறைவுபட்ட போது உணர்வு உண்டாகவில்லை. அவன் குறைவுபட்ட போது என்ன பண்றான் அப்படின்னா, தேச கொடிகள் ஒருவனிடத்துல போய் ஒட்டி கொள்ளுகிறான். அவன் இவனை பன்றி மேய்க்கிற அந்த தொழிலை கொடுக்கிறான். பன்றி மேய்க்கிறது மோசமான தொழிலா? ஒரு தொழிலும் மோசமான தொழில் கிடையாது. எல்லா தொழிலுக்கும் அதே மேன்மை இருக்கு. ஆனா இவனுக்கு இது தேவையா? இவன் யாரு தெரியுமா? ராஜா வீட்டு பிள்ளை. எப்படி இருக்க வேண்டியவன் எங்கே வந்து நிற்கிறான் பாருங்க. பன்றிகள் என்று சொல்லும் போதே நமக்கு தெரியும், பிசாசுகள் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறது. அந்த பிசாசுகள் விண்ணப்பம் வைக்கிறது, காலத்துக்கு முன்னே எங்களை ஏன் அழிக்கிறீங்க அப்படி சொல்லி பிசாசுகள் எங்கே போக விரும்பிச்சு தெரியுமா? பிசாசு எங்க போக விரும்பிச்சு? பன்றிகளுக்குள்ளே போக விரும்புகிறது. பிசாசு விரும்புறது பன்றிய, பரலோகம் விரும்புறது ஆட. அவர் பன்றியை தேடி வரவில்லை, காணாமல் போன ஆட்டை தேடி வருகிறார். பிசாசு எதை விரும்புது? பன்றிய. கர்த்தர் எதை விரும்புகிறார்? ஆட விரும்புகிறார். இப்பொழுது இவன் எங்க இருக்கிறான்? பன்றி கூட்டத்துக்குள்ள இருக்கிறான். ஆமே. துன்மார்க்க ஜீவியம் எங்க கொண்டு வந்து நிறுத்துது பாருங்க. எல்லாம் இழந்தவனாய், எல்லாவற்றையும் இழந்தவனாய், பிசாசு என்ன விரும்புறானோ அங்க வந்து இவன் இருக்கிறான். பன்றிகள், அது பிசாசுடைய விருப்பம், அது கேக்குது, அந்த பன்றிகளுக்குள்ள எங்களை போக விடுங்க. அது அசுத்தம். அவன் அசுத்தம் உள்ளவன் அல்லவா? அவன் பரிசுத்தத்தை எப்படி விரும்புவான்? அவன் அசுத்தத்தை தானே விரும்புவான். அந்த பன்றிகளுக்குள்ள எங்க போடு. அவன் எங்க விரும்புறானோ அந்த இடத்துல தான் இப்ப இளையகுமாரன் இருக்கிறான். நமக்கு தெரியாது. பல நேரத்துல அவன் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி சொல்லி கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நாம் நடக்கிறோம். ஆனா எந்த இடத்துல இருக்கிறோன்னே பல நேரத்துல நமக்கு புரிகிறது இல்லை. இப்பொழுது இவனுக்கு அந்த பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட தவிட சாப்பிடணும்னு இவனுக்கு ஆசையா இருக்குது. ஆமென். எத்தனை பேர் பசிக்கு தவிடு சாப்பிட்டு இருக்கிறீங்க? கை தூக்க வேண்டாம். சிலர் எதுக்கு தூக்குறோன்னு தெரியாம ஹல்லேலூயாம்பாங்க. அதுக்கு தான் சொன்னேன் பாருங்க. அதாவது வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வரும்போது இவனுக்கு இதாவது கிடைக்காதா அப்படின்னு இருக்கு. அவன் வீட்டில் இருக்கும்போது என்னைக்காவது தவிடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பானா? இல்லை. யாக்கோபு தலைக்கு கீழே ஒரு கல்லை வச்சு தூங்கினா பார்த்தீங்களா? எத்தனை பேர் கல்லை வச்சு தூங்கி இருக்கிறீங்க? நமக்கு பில்லோ வச்சு தூங்கினாலே தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் அவர் கல்லை வச்சு ஏன் தூங்குறாருன்னா அங்கே என்ன இல்லை? இருக்கிறீங்களா நீங்க? அங்க பில்லோ எதுவுமே இல்லாம இருக்கும்போது இருக்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ இவனுக்கு எதுவுமே இல்லை. இவன் கண்ணுக்கு முன்னாடி எது மட்டும்தான் தெரியுது? தவிடு மட்டும்தான் தெரியுது. தவிடு மட்டும்தான் தெரியுது. இந்த லாக்டவுன் டைம்ல வீட்டில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்தா கூட அது நமக்கு ஏதோ பரலோகத்திலிருந்து விழுந்த மண்ணா மாதிரியே இருக்கும். ஏன்னா எல்லா கடையுமே அடைக்கப்பட்டிருக்கும். ஒரு பிஸ்கட் இருக்கு, எங்க தேடி தேடி பார்ப்போம். ஸ்நாக்ஸ் டப்பால 2 நாள்லயே காலி. தேடி தேடி ஒண்ணுமே கிடைக்காது. ஏதாவது ஒண்ணு கிடைச்சா கூட நமக்கு ஏதோ பரலோகத்திலிருந்து விழுந்த அப்படிதான் இருக்கும். அவனுக்கு அது அவன் ஆசையா இருந்தான், அது கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. இப்படி ஒரு நிலைமை இவனுக்கு இருக்கும் என்று தகப்பனுக்கு தெரியாதா? தெரியும். ஆமென். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், நான் உறவுக்குள்ள வந்த பிறகு எவ்வளவு பிரிந்து போனாலும் நான் தான் திரும்பி வரணும்.
என் தகப்பன் அவர் அந்த கிருபையின் வாசலை திறந்து வைத்து கொண்டே இருக்கிறார். ஆனா இவனுக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, அந்த தகப்பன் மரிப்பதற்கு முன்னாகவே இவன் மனம் திரும்பிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் ஊமை தானே சொல்வாரு. தகப்பன் மரிக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்குள்ள இப்பொழுது ஒரு 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 தெளிவு உண்டாகுது. இப்பதான் யோசிக்கிறான், நான் இருக்கிற இடம் எங்க, எங்க அப்பா வீடு எங்க, நான் எங்க இருந்தவன், அவர் உன்னதங்களில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்று எபேசியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதங்கள், எபேசியர் 2 உன்னதங்களில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். என்ன ஒரு பாக்கியம். ஆனா பிள்ளை ஆயிட்டுல தூதர்களுக்கு அந்த ஸ்தானத்துல உட்கார முடியாது, பிள்ளைக்கு உட்கார முடியும். ஆமென். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அப்பா பிள்ளைங்கிற அந்த ஒரு பெரிய உறவு. நான் எப்படி இருந்தவன், எப்படி இருக்க வேண்டியவன், இப்ப பாவத்தினால, அக்கிரமத்தினால, மீறுதல்னால நான் எப்படி இருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இளைய குமாரன் திரும்பி வந்தது யாருக்கு பிடிக்கல? மூத்த குமாரனுக்கு பிடிக்கல. அந்த வீட்டில் மட்டும் ஒருவேளை அவங்க அப்பா இல்லைன்னு வைங்கள, அப்பா இறந்துட்டாருன்னு வைங்க. இப்ப இளைய குமாரன் திரும்பி வரான், மனம் திரும்பி வர்றான். மூத்த குமாரன் வீட்டில் ஏத்துப்பாரு? இது நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். இந்த கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் மனம் திரும்புவாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. கிருபையின் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் ஆமே உண்மையான மனம், அதாவது ஒருத்தன் மனம் திரும்பி கண்ணீர் விட்டு அழுதும் ஒரு பிரயோஜனம் இல்லாம போன ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். ஏசா புதிய ஏற்பாட்டுல யூதாஸ். அப்புறம் ஆமென். இந்த ஐஸ்வர்யவான குறித்து ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. அவன் கேட்கிறான், இந்த லாசருடைய விரல்ல முக்கி ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கொடுங்க. கெஞ்சிறான், கதறான். ஒரு கண்ணீருக்கு மதிப்பே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அழுறான். ஏன்னா அவனுக்கு டோர் க்ளோஸ் ஆயிட்டு. பேதுரு அழுவதற்கும் யூதாஸ் அழுததுக்கும் வித்தியாசம் உண்டு. பேதுரு ஆமென் அந்த அவருடைய காலம் முடிவதற்கு முன்னே, அதாவது அவருடைய சேவல் கூவுகிறது, அவன் உணர்த்தப்பட்ட கர்த்தர் வைத்த நேரத்தில் அவன் அழுது மனம் திரும்பிட்டான். ஆனா யூதாஸுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கப்பட்டது. யூதாஸ் என்று கடைசியில் எப்படி மனம் வருந்தினான். என்ன பண்ணான் தெரியுமா? தன் இடுப்புல இருந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி ஆலயத்தில் தூக்கி போடுறான். அங்க யாரு இல்ல, இயேசு இல்ல. ஏ யூதாஸே, நேத்து இதை நீ பண்ணியிருந்திருக்கணும். அவர் உன் காலை கழுவுனார் பாத்தியா, அப்போ நீ இந்த 30 வெள்ளிக்காசு, ஆண்டவரே ஆமேனப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, அந்த இடத்துல நீ தூக்கி போட்டேன்னா உன் சரித்திரம் வேற. நீ டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தூக்கி போடுற பாரு. ஆமென். கிருபையின் வாசல் அடைக்கப்பட்ட பிறகு அநேகர் வந்து கதவை தட்டுவாங்கன்னு பைபிள்ல இருக்கு. ஆனா டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவுதான் கதவு தட்டினாலும் அதுக்கப்புறம் எது அவர்கிட்ட இருந்து வராது அப்படின்னா கிருபை அவரிடத்திலிருந்து வராது. ஆண்டவருடைய வருகை குறித்த உவமை சொல்லப்பட்ட எந்த இடத்திலும் கிருபைங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. இப்பொழுது அவர் இருப்பது கிருபாசனத்தில், நாளை அவர் இருக்க போகிறது நியாயாசனத்தில். ஹல்லேலூயா. கிருபாசனத்திலே நம்மால் தைரியமாய் நெருங்க முடியும். நியாயாசனத்திலே அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுப்பா. ஆமென். எனவே ஒரு தேவ பிள்ளை நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை புரிந்து நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த இளைய குமாரன் என்ன செய்தான் தெரியுமா? தகப்பன் வீட்டை நினைத்தான், தன் பிள்ளைகளை உணர்ந்து என்ன செய்தான்? ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அப்பா கிட்ட போறேன். தீர்மானம் எடுத்தது மட்டுமல்ல, அந்த பன்றிகள் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல இருந்து எழுந்து புறப்பட்டான். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஆமென். ஒரு 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 பாவத்துல இருந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நினைச்சு வருந்து கொண்டே இருப்பதல்ல மனம் திரும்புதல், அது மனம் வருந்துதல். அந்த பாவத்தை விட்டு எழுந்து தகப்பனிடத்தில் வர்றோம் தெரியுமா, இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அவன் அப்படி வருகிறான். தூரத்திலிருந்து அவன் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு
லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி ஒவ்வொன்றையும் கமா போட்டுட்டு இருக்கிறாங்க. அவன் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? அவர் டெய்லி உருகிட்டே இருக்கிறார். எப்ராயிமே, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, நான் உனக்கு விரோதமாய் பேசினது முதல் ஆமென் என் உள்ளம் உன்னை நினைச்சு உருகிட்டே இருக்கு, என் உள்ளம் கொதிக்குது, நான் மனம் அவன் உருக்கமாய் உனக்கு இறங்குவேன் என்று எரேமியா 31 கர்த்தர் சொல்லுங்க. டெய்லி உருகிட்டே இருக்கிறான். என் பிள்ளை இன்னைக்கு வருவானா, இன்னைக்கு வருவானா, இன்னைக்கு வருவானா. இந்த மாலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ரட்சிக்கப்பட்டு அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை பெற்று நீ பின்வாங்கி துன்மார்க்க வாழ்க்கையை நோக்கி போய் எல்லாம் இழந்த நிலையில் இருக்கிறாயோ, தகப்பன் உன்னை மீண்டும் அழைக்கிறா, ஏக்கத்தோடு அழைக்கிறா. அவன் வரட்டும், அவனை உண்டு 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 இல்லைன்னு பண்ணிடுற. அப்படி இல்லை, அப்படி இல்லை. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரமாணம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆமென். இந்த காலத்துல பிரமாணத்தை கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். அதுல ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா, ஏதாவது பிள்ளைங்க தகப்பனுக்கு கோபத்தை உண்டாக்குனா அந்த தகப்பன் என்ன செய்யணும்? மூப்பரை வரவழைக்கணும். அந்த மூப்பர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அவன் சாகும் வரை அவனை கல்லால அடிக்கணும். இது பிரமாணம். அப்போ பிரமாணப்படி பார்த்தா இவன் சாகணும், பிரமாணத்தின்படி பார்த்தா நாம எல்லாம் செத்திருக்கணும். ஆமென். அதுதான் தாவீது சொல்லுகிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? பிரமாணத்தின்படி இந்த இளைய குமாரன் உள்ள வரும்போது தகப்பன் தூரத்திலே கண்டு மனம் உருகுது. ஏன்னா அவன் எப்படி வாரான்னு யாருக்கு தெரியும்? தகப்பனுக்கு தெரியும். அவன் மனம் திரும்பி வருகிறான், அவன் பிழைகளை உணர்ந்து வருகிறான், மனம் திரும்பி வருகிறான். ஆனா அந்த ஊர் மூப்பர்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? இவன் மனம் திரும்பி வர்றது. அவங்களுக்கு என்ன மட்டும்தான் தெரியும்? இவன் தகப்பனை துக்கப்படுத்தினவன், தகப்பனை வேதனைப்படுத்தினவன். அப்ப இவன் உள்ள என்றாகும் போதே மற்றவங்க எல்லாம் எதை கையில் எடுத்திருப்பாங்க? கல்ல கையில் எடுத்திருப்பாங்க. தகப்பன் அவன் வீட்டுக்கு வரட்டும் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாதி வழியிலேயே அவன் மேல என்ன விழுந்திருக்கும் தெரியுமா? கல்லு விழுந்திருக்கும். அவன் வீட்டுக்குள் வாசல்ல என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனா மனம் திரும்பி ஒருத்தன் கர்த்தரிடத்தில் வரும்போது அவன் மேல ஒரு கல்லு விழுவதற்கு முன்னமே தகப்பன் இறங்கி ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி அணைச்சு முச்சமிடுகிறான். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை களைத்து எனக்கு புது வஸ்திரம் கொண்டீர். அணைத்து கொண்டீர் என்னை. கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லுவோம். அப்பா அப்பா மகனா மகனா அப்பா மகனா. கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதானே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எவ்வளவு நல்ல தகப்பன், எவ்வளவு நல்ல தகப்பன். ஆமென். இன்னும் இந்த உறவு ரட்சிக்கப்பட்டேங்க, காணாமல் போன ஆட்டை போல இருந்தேன், தேடி வந்து தெரிந்தெடுத்து ரட்சிக்கப்பட்டு நல்லா தான் இருந்தேன், திருப்பியும் போயிட்டேன்.
ஆமென். இந்த சத்தத்தை கர்த்தர் ஏன் தொனிக்க பண்ணுகிறார் தெரியுமா? அந்த கிருபையின் வாசல் உனக்கு இன்னும் அடைக்கப்படவில்லை. அது அடைபடும் முன்னே திரும்பி வந்துவிடு, திரும்பி வந்துவிடு. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்த எத்தனை பேரை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். ஏசா கொஞ்சம் அசட்டை பண்ணினான், எல்லாம் அவுட்டு. ஆகான் என்கிற ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு 2-3 பொருளை எடுத்து வைப்பான், அவ்வளவுதான். சாபத்தீடானதை தொடாதேன்னு சொல்வார். அவன் எடுத்ததை வச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம் முடியாது. ஒரு பெட்ஷீட் எடுத்து வச்சுருப்பாரு, வேற நெல் எடுத்து வச்சான், 2-3 பொருளை எடுத்து வச்சான். இதை வச்சு என்ன பிள்ளை கல்யாணம் பண்ண முடியுமா? அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா மொத்த குடும்பத்தையும் அடிச்சு கொண்டார்ல. கோராகின் கூட்டத்தார் அவங்க முறுமுறுத்தாங்க. அவங்க முறுமுறுக்கிறேன்னு ஏன்னா ஃபுல்லா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் என்னதான் வனாந்திரம் தான். அவங்களாவது முறுமுறுத்தாங்க. நாம என்ன திரும்பி ஓடி வந்திருப்போம். 3 நாள் சூர் வனாந்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி கொடுக்காம நடத்துறார். நடத்திட்டு 4வது நாள் எங்க கொண்டு வராருன்னா மாறாவுக்கு கொண்டு வரார். 3 நாள் தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணியை பார்த்ததும், ஆண்டவரே இதை குடிக்கலாமா குடிக்க கூடாது கேட்டுட்டா இருப்போம். இறங்கி அதுல குதிச்சிருக்க மாட்டோம். தண்ணியை வாயில வச்சா கசப்பு. அவங்க முறுமுறுத்தாங்க. அவங்களாவது முறுமுறுத்தாங்க. நாமளா இருந்தா மோசைய தண்ணியிலே முக்கி எங்க கொண்டு வந்திருக்கிற டூருன்னு சொல்லி கொண்டு வந்து இதோ பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லி கசப்பான இடத்துல கொண்டு வந்துரு. ஆமென். எத்தனை பேர் அழிந்து போனார்கள், எத்தனை பேர் சோதம் பட்டணம். அவங்க பாவம். நம்முடைய முன்னாட்கள் அப்படித்தான் இருந்தோம். நம்ம மேல கல்லு விழ வேண்டியது, கல்லு விழ வேண்டியது. கல்லறியும் மனிதன் முன்பு கலங்கின என்னை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் வாழ்ந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமென். இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. இவனை குறித்து தான் தகப்பன் சாட்சி கொடுக்கிறார். அவன் வந்து அறிக்கை இடுகிறான். நினைத்தான், உணர்ந்தான், தீர்மானித்தான், எழுந்தான், வந்தான், அறிக்கை இடுகிறான். அப்பா, நமக்கு முன்பாக இதான் உண்மையான மனம் திரும்புதல். நினைத்து உணர்ந்து எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை விட்டு எழுந்து ஆண்டவரிடத்துல திரும்பி வந்து அறிக்கை இடுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ. இவன் அறிக்கை இடுறதுக்கு முன்னாடியே விட்டுறான். விடும்போதே அவன் மனசுல அறிக்கை இடுகிறான். நான் என் அப்பா கிட்ட போய் இப்படி சொல்ல போறேன். அவன் வருகிறான். தகப்பன் கட்டி அணைத்து இவன் அப்பா கிட்ட அறிக்கையிட தகப்பன் சொல்றார், வஸ்திரத்தை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, பாதரட்சியை கொண்டு வா. அவன் இழந்த எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைக்க பண்ணி அவனை எங்கே கொண்டு வருகிறான் தெரியுமா? வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். அப்படிதான் நம்மை தேவன் கிருபையாய் சந்தித்து ரட்சித்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். கல்லு விழ வேண்டிய நம்ம மேல கிருபை விழுந்துச்சு. ஆமென். அவருடைய பார்வை விழுந்துச்சு.
அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது அவ எப்போ எங்கிருந்து கல் விழும் அப்படிதானாங்க. ஆமாம், நமக்கு முன்னாடி ஒரு பூச்சி இப்படி இப்படி கறங்கினாலே நம்ம இப்படி இப்படிமோ கரெக்டா. எதுக்கு அப்படிங்கிறோம் தெரியுமா? அது நம்மளை இப்படி பார்த்துட்டே இருப்போம். கிட்ட வருதுனாலே இப்படிப்போம். ஒரு ஊரே கையில கல் வச்சிருக்கிறாங்க. இயேசுவை பத்தி இவளுக்கு இன்னும் தெரியாது. இயேசுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பின்னாடி அத்தனை பேரும் கல்லோட நிக்கிறாங்க. அவன் எப்படி நின்றுப்பா நினைக்கிறீங்க? எங்க யாரு எப்போ எரிவா இப்படிதான் பார்த்துட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் டமா டமா டமான்னு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு கேட்குன்னா கல் எல்லாம் கீழே உள்ளது. அந்த இடத்துல பாவம் இல்லாமல் இருக்கிறவர் யார் மட்டும்தான்? இயேசு மட்டும்தான். இயேசு என்ன சொல்ல? உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன். அப்ப இயேசுதான் கல்லறியணும். பிரமாணத்தை கொடுத்ததே அவர் தானங்க. அவர் தான் நியாய பிரமாணிகர், லா மேக்கர். லாவை உருவாக்கினதே அவர் தான். அவர் நினைச்சா மாத்த முடியும். அவர் சொல்றார், யாரோ மேல கல்லறியலையாமா? இல்ல ஆண்டவரே, நானும் எரியல போ அப்படின்றார். ஆனா அவர் திரும்பும் போது ஸ்டாப், இனி பாவம் செய்யாதே. இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். மனம் திரும்புகிற தேவ பிள்ளையை குறித்து, மனம் திரும்புகிற ஒருவனை குறித்து தகப்பன் கொடுக்கிற சாட்சி இது. இந்த சாட்சியை கேட்டவர்கள் அநேகர் இருப்பீர்கள். இன்னும் தூரமா யாராவது இருப்பீங்கன்னா நீங்க திரும்ப கர்த்தரிடத்தில் வர வேண்டும். அந்த கிருபையின் வாசல் இன்னும் அடைக்கப்படவில்லை என்கிற நற்செய்தியை சொல்வதற்காகவே இந்த காரியத்தை எடுத்து இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்தேன். ஆனா இந்த ஒரு சாட்சி மட்டும் கேட்டால் போதாது. எனவேதான் ஆண்டவர் இன்னொரு குமாரனையும் அங்கே வைக்கிறார். அந்த குமாரன் தான் மூத்த குமாரன். இளைய குமாரனாய் பின்னாடி போனோம், திரும்பி வந்துட்டோம். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், இவன் காணப்படாமல் போனான்பா, காணப்பட்டான். இனி நம்மை குறித்து நம்முடைய வாழ்நாளில் கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி தான் என்ன தெரியுமா? 31வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். இயேசுவோடு. எத்தனை பேருக்கு இந்த 32வது வசனத்துல சொல்லப்பட்ட சாட்சி மனம் திரும்பின எல்லாருமே கை தூக்குவோம். ஆனா அந்த 31வது வசனத்துல தகப்பன் மூத்த குமாரனை குறித்து ஆமென் ஒரு சாட்சியை கொடுக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இளைய குமாரன் லிஸ்ட் ஆனதுனால நம்ம யாரை வில்லை ஆக்கிறோம் தெரியுமா? மூத்த குமாரனை வில்லை ஆக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த மூத்த குமாரனை குறித்து என்ன ஒரு அருமையான வார்த்தை! என் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். மற்ற 99 ஆடுகளை குறித்து கூட இவ்வளவு மேன்மையா சொல்லல. மற்ற 99 ஆடுகளை குறித்து என்ன சொல்வார்னா, மனம் திரும்ப அவசியம் இல்லாத அப்படின்றார். சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டார். ஆனா இந்த மூத்த குமாரனை குறித்து சொல்ற, மூத்த குமாரனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு. என்ன ஃபீல் ஆயிட்டுனா, இப்படி எல்லாம் வாழ்ந்து வந்தவனை தூக்கி உள்ள வச்சிட்டு இருக்கீங்களே. வெளியே நிக்கிறான் பாருங்க, தகப்பன் இறங்கி வந்து பேசுறார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இளைய குமாரன் தகப்பன்ட்ட வரான், மூத்த குமாரன் கோபத்துல வெளியே நிக்கிறான். இளைய குமாரன் தகப்பன் பேசவே இல்லை. வஸ்திரம் கொண்டு வா, பாதரட்சையை கொண்டு வா, மோதிரம் கொண்டு வான்னு யார்கிட்ட சொல்றாரு நினைக்கிறீங்க? ஊழியக்காரர்கிட்ட சொல்றார். இவன் அடையாளத்தை மாத்திட்டு தான் உள்ள கொண்டு போய் தான் பேச போறார். ஆமென். காரணம், அவன் உலக அடையாளத்தில் நிற்கிறான், பாவ அடையாளத்தில் நிற்கிறான். அவன் காலில் பாதரட்சை கிடையாது. ஏன் பாதரட்சை கிடையாதுன்னா, அடிமைகளை செருப்போட விட மாட்டாங்க. பாதரட்சை உருவிட்டாங்க, மோதிரத்தை உருவிட்டாங்க. மோதிரம் அதிகாரத்துக்கு அடையாளம். வஸ்திரத்தை உருவிட்டாங்க, அடிமை வஸ்திரத்தை கொடுத்துட்டாங்க. தகப்பன் வந்து கட்டிப்பிடித்தார், முத்தமிட்டார், எல்லாம் பண்ணார். ஆனா பையன் பேச பேச தகப்பன் அவன்கிட்ட பேசவே இல்லை. தகப்பன் ஊழியக்காரர்கிட்ட பேசுறார். அவன் ஊழியக்காரரை நோக்கி, வா, வஸ்திரம் கொண்டு வா. அப்பா அப்பான்னு இவன் பேசிட்டே இருக்கிறான். அப்பா ஊழியக்காரர் பார்த்து, வஸ்திரத்தை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, பாதரட்சியை கொண்டு வா, கொடுக்கிறார். ஆனா மூத்த குமாரன் கோபத்துல வெளியே நிற்கும் போது ஊழியக்காரர் அனுப்பி அவன் என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வா. இல்ல, தகப்பனே இறங்கி வந்து பேசுறான். அவன் ஏன் தெரியுமா? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். இயேசுவோடு, உம்மோடு
இருப்பதுதான். பிரியமானவர்களே, இப்படி ஒரு சாட்சி எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்கன்னு கேட்டா எல்லாரும் கை தூக்கும். அதனால கை தூக்க வேண்டாம். ஆனா உண்மையிலே நம்ம இது விரும்புறோமா? என் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எப்போதும் கர்த்தரோடு. See, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது சாட்சி கிடையாது. அது அவருடைய உண்மை, அவருடைய கிருபை. ஆனா நான் கர்த்தரோடு இருக்கிறேன் பாருங்க, இதுதான் சாட்சி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போதும் கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கூட தான் இருந்தார். அது அவருடைய கிருபை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது என்னுடைய ஃபெய்த், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், என்னுடைய பலன். ஆனா நான் கர்த்தரோடு இருக்கிறேன் தெரியுமா, இது சாட்சி. நம்ம ஒரு பாட்டு பாடுவோமே, நீரல்லால் எங்களுக்கு, பாடுங்க. அருமையான வார்த்தை, சங்கீதம் 73 வார்த்தை. நீரல்லால் எங்களுக்கு பரலோகத்தில், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? இது சொல்றது ஏதோ பெரிய தியாகம்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. நமக்கு இயேசுவை தவிர வேற யாருக்குங்க நம்மளை தெரியும்? நமக்கு தான் தாவீதெல்லாம் தெரியுது. தாவீதிட்ட போய் நம்மளை தெரியுமான்னு கேளுங்க, புறஜாதினாலே வெட்டுவான். ஆமென். சவுல் மரித்த செய்தி ஒருத்தர் சொல்லும் போது எல்லாம் கேட்டு அழுது முடிச்சிட்டு, ஆமா நீங்க எந்த ஆளுங்க, அப்படியா, போடு இவனை, இவன் இருக்கக்கூடாது. ஆமென். ஆபிரகாம்கிட்ட போய் கேட்கலாமா, எங்களை தெரியுமான்னு? ஆமென். நமக்கு தான் தெரியும். யோவான்கிட்ட போய் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு பரலோக காட்சியை காண்பித்து கொடுக்கும் போது 1,44,000 பேர் 12,000 கோத்திரங்கள் அப்படி நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து யோவான் தூதன்ட்ட கேட்கல, ஆமா இவங்கெல்லாம் யாரு, கேட்கவே இல்லை. ஆனால் அதை பார்த்து விட்டு இப்படி திரும்பும் போது சிங்காசனத்துக்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக அநேக ஜனங்கள் வெண்ணங்கி தரித்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசானா ஓசானான்னு சொல்லி ரட்சிப்பின் மகிமையை பாடிட்டு இருக்கும் போது தூதன் யோவான்ட்ட கேட்கிறார், யோவானே இவங்களை யார் தெரியுமா அப்படின்னு. எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டார், தெரியாதுன்னு. ஆமென். யோவானே உங்களுக்கு எங்களை தெரியாதா? உங்களை பத்தி நாங்க பைபிள் ஸ்டடியே எடுத்திருக்கிறோம், தெரியாதா? தெரியாது. இவங்களை தெரியாதான்னு கேட்கிறான். இல்ல தெரியாது, இவங்க தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே தோய்த்து வெளுத்தவர்கள். எதுக்கு இது சொல்றேன்னா, யாருக்குமே தெரியாது. See, பரலோகத்தில் உண்மையல்லால் எனக்கு யாருண்டு, இது பெரிய மேட்டர் கிடையாது, இது உண்மை. ஆனால் பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை, இதுதான் மேட்டர். இப்ப பாடலாமா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் நீரல்லால் எங்களுக்கு இப்ப அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, நீரே வேறொரு தேட்டமில்லை பரனே. சொல்லுங்க, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் குளோரி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் ஆமென். என் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். ஓ ஹல்லேலூயா. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். யோவான் ஸ்நானன் தன்னை இயேசுவின் தோழனாய் காண்பித்து சொல்லுகிறான். என் சந்தோஷமே என்ன தெரியுமா? அவர் பக்கத்துல இருந்து அவர் சத்தத்தை கேட்பது. ஆமென். என் சந்தோஷம் என்ன? யோவானே, நீங்க ஒட்டகத்தோல்ல ட்ரெஸ் போடுறீங்க, வெட்டுக்கிளி தான் சாப்பிடுறீங்க, காட்டுத்தேன் தான் சாப்பிடுறீங்க, வேற உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு ஒண்ணுமே இல்லை, நீங்க இருக்கிறது வனாந்திரத்துல. ஆமென். உங்க ஹாப்பினஸ் என்ன உங்களுக்கு அவர் செய்யணும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், ஒரு தோழனுடைய சந்தோஷமே அந்த மணவாளன் பக்கத்துல இருந்து அவருடைய சத்தத்தை கேட்பது. இதுதான் என்னுடைய சந்தோஷம்.
என் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். என்ன ஒரு சாட்சி! தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்து இந்த சாட்சி பரலோக தகப்பன் சொல்லும்படி விரும்புகிறார். இந்த மூத்த குமாரன் இப்படி ஒரு நிலையை அடைய அவனிடத்தில் வெளிப்பட்ட 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1, அவன் தகப்பனை அவசரப்படுத்தவில்லை. தகப்பனை அவசரப்படுத்தவில்லை. 11, 12 வசனங்களை ஒரு விசை கூட வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அதாவது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மூத்தவன் தான் நியாயப்படி கேட்கணும். தகப்பன் பங்கு பிரித்தாலும் யாருக்கு தான் அதிக போர்ஷன் போகும் தெரியுமா? மூத்தவனுக்கு தான் போகும். அந்த காலத்து வழக்கப்படி சேஷ்டபுத்திர பாகம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இளைய குமாரன் தான் அவசரப்படுத்தினானே தவிர மூத்த குமாரன் தகப்பனை அவசரப்படுத்தவே இல்லை. அதாவது ஏற்ற வேலைக்காய் காத்திருக்கிறான் தெரியுமா, அவன் கர்த்தரோடு இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற வேலைக்காக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்க. காலையில சொன்ன வார்த்தையின்படி, காலையில செய்தியில சொன்னது போல நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபை போல தந்திரமாய் செயல்பட்டால்தான் இந்த காலத்துல வாழ முடியும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். யாக்கோபை குறித்த தேவ திட்டம் என்பது யாக்கோபு வயிற்றில் இருக்கும் போதே பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் திட்டத்தை கர்த்தர் பிறப்பிப்பார் என்றால் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியாதா? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் திட்டம் பண்ணினேன், நான் அதை நிறைவேற்றுவேன். நான் சொன்னேன், நான் அதை செய்வேன். அப்படித்தானே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் திட்டம் பண்ணினால் அவர் நிறைவேற்றுவார். அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில வல்லவர். ஆனா திட்டம் இருக்குன்னு சொல்லி இவங்க தந்திரமாய் செயல்பட்டார்கள். தந்திரமாய் செயல்பட்டு தகப்பன்கிட்ட எல்லா பிளஸிங்கும் வாங்கிட்டார். வாங்கி என்னாச்சு? அவரு அடுத்த நாளே வீட்டை இழக்கிறார். யாக்கோபு வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை. தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு தலையணை கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் போய் நிற்கிறார். தந்திரமாய் செயல்பட்டான். தந்திரமாய் செயல்பட்டான். தந்திரமாய் செயல்பட்டதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் இழந்தான். 20 வருடம் கழித்து அவன் திரும்பி வரும்போது அவன் யாருடைய பெற்று, யாருடைய செல்லம் அப்படின்னா அம்மா செல்லம். ஆமென். ஏசா அப்பா செல்லம்னா யாக்கோபு அம்மா செல்லம். ஆனா என்ன, அம்மாவை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. சரி, தந்திரமாய் செயல்பட்டான். யாபோக்காற்றின் கரையிலே கர்த்தரை அவசரப்படுத்துகிறான். சிலர் தந்திரமாவும் செயல்படுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, அவசரப்படுத்துவாங்க. ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்போ கொடுக்கணும்னு. கர்த்தர் எங்கே வைத்துதான் அவனை இஸ்ரவேலாய் பிளஸ் பண்றதை தீர்மானித்தார் என்றால் பெத்தேலில் வைத்து. ஆனால் யாக்கோபு எங்க இருந்து கேட்கிறார் அப்படின்னா, யாபோக்காற்றின் கரையிலிருந்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றார் ஆண்டவரை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் அப்படிங்கிறார், இஸ்ரவேல் எனப்படும் என்றார். உன் பேர் இனி எப்படிதான் அழைக்கப்படுவது தெரியுமா? இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். ஆனால் எப்பொழுது அழைக்கப்படுவேன்னு கர்த்தர் சொல்லல, இனி அழைக்கப்படுவேன் சொல்றார். யாக்கோபு மறுபடியும் எங்கே வருகிறான்? கர்த்தர் தனக்கு தரிசனமான பெத்தேலிலே மீண்டும் வருகிறான். ஆமென். ஆதியாகமம் 35வது அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு. இந்த இடத்துல அவரே பிளஸ் பண்றார். யாபோக்காற்றின் கரையில அவன் போராடுற ஆசீர்வாதத்துக்காக என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
நான் உம்மை போக விடேன்னு சொல்றான். இந்த இடத்துல அவரே ஆசீர்வதித்து அடுத்த வார்த்தை, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும். 10வது வசனம். இப்பொழுது உன் பேர் 10 தான் வாசி. எந்த வசனம் வாசிங்க? 10 மறுபடியும் வாசிங்க. இப்போது உன் பேர் யாக்கோபு. இப்போது உன் பேர் யாக்கோபுன்னா இப்போ நீ யாராதான் இருக்கிற? ஆல்ரெடி இவன் என்ன வாங்கிட்டான்? இஸ்ரவேல் வாங்கிட்டான். ஆனாலும் இப்போ யாராதான் இருக்கிறான்? கர்த்தர் சொல்ற, இப்பொழுது உன் பேர் என்னதான்? நீ யாக்கோபா தான் இருக்கிற. இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று. இப்போ யாக்கோபு நினைச்சிருப்பார், நான் எதுக்கு அவசரப்பட்டேன், நான் எதுக்கு ஏமாத்தினேன் எங்க அண்ணனை, எதுக்கு எங்க அப்பாவை ஏமாத்தினேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற பல முடிவுகளினால நம்ம எல்லாமே சாதித்தது போல இருக்கும். ஆனால் திரும்பி பார்த்தால் நாம் இழந்தவைகள் அநேகமாக இருக்கும். இந்த இளைய குமாரன் அவசரப்படுறான்னதும் மூத்த குமாரன் வந்து, தள்ளிப்போ, நான் மூத்தவன் இருக்கும்போது நீ இளையவன் வந்து அப்பா கிட்ட கேட்கறியா? அப்பா எனக்கும் தாங்கப்பா. இல்லை அவனுக்கு தெரியும். பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் அதோனியா, இன்னொரு பிள்ளை சாலமோன். இந்த ஆகீத்துக்கு பிறந்தவன் அதோனியா, பத்சேபாளுக்கு பிறந்தவன் சாலமோன். இந்த அதோனியாவை பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வயசாயிட்டு. யாருக்கு? தாவீதுக்கு வயசாயிட்டு, படுக்கையில் இருக்கிறார். இன்னைக்கான நாளைக்கான் இருக்கிறார். இந்த நிலையை எப்படியும் நாளைக்கு அவர் வேற யாராவது ராஜாவாயிட்டாங்கன்னா என்ன பண்றான் தெரியுமா? அவனே தன்னை உயர்த்தி, 1 ராஜாக்கள் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ராஜாவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவசரப்பட்டு அவனே தன்னைத்தானே உயர்த்தி 50 பேரை சம்பாதிக்கிறான். அதாவது இந்த 50 பேரும் இவனுக்கு முன்னாடி எங்க போனாலும் கூட போவாங்க. பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்த ராஜா யார் தெரியுமா? இவர்தான், அடுத்த ராஜா இவர்தான். இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு எல்லாருமே அதை தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, அடுத்த ராஜா இவனா தான் வரப்போறான். இதே நேரத்தில் சாலமோன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சாலமோன் ஒண்ணுமே பண்ணல. ஆமே, அவங்க தந்திரமா செயல்படுறாங்க, நீயும் தந்திரமா செயல்படு. இல்ல 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 இல்ல, சாலமோன் ஏன் ஒண்ணுமே பண்ணல தெரியுமா? ஏன் ஒண்ணுமே பண்ணல தெரியுமா? சாலமோனுக்கு தெரியும், எங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நிச்சயம் இருக்கணும், யார் என்ன தந்திரமாய் செயல்பட்டாலும் நான் ஆராதிக்கிற என் தகப்பன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதனால இவ்வளவு பிரயாசப்பட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் சாலமோனை நிறுத்தி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அதாவது அதோனியா தான் அடுத்த ராஜான்னு டிக்ளேர் பண்ற அந்த டைம் வரும்போது சாலமோன் ராஜாவாக வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எப்படி இருந்திருக்கும் அதோனியாவுக்கு? அவன் நினைச்சிருப்பான், நான் இப்போ இவ்வளவு சம்பாதித்த சம்பாத்தியம், இவ்வளவு பட்ட பிரயாசம் எதற்கு? அந்த அதோனியா பத்சேபாள் இடத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்கள். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். எல்லாருமே என்மேல் நோக்கமா இருந்தாங்க. ராஜ்யம் என்னுடையதா தான் இருந்தது. ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. அடுத்த வார்த்தை, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எத்தனை அதோனியாக்கள் எழும்பினாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், எனக்குரியதை கர்த்தர் எனக்கு தான் தருவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கர்த்தர் என்ன குறித்திருந்தாலோ, எத்தனை அதோனியாக்கள் தந்திரமாய் செயல்பட்டாலோ, எனக்குரியதை கர்த்தர் எனக்கு தான் தருவார். இது ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த மூத்த குமாரனுக்கு இந்த நிச்சயம் இருக்கிறது. அதனால அவன் அப்பா இருக்கிறார்ல. ஏங்க, சாலமோன் ராஜாவாக்கும் போது தாவீது ராஜா சிங்காசனத்தில் இருக்கல, பெட்ல இருக்கிறார்.
படுக்கையில இருக்கிற ஒரு தகப்பன், அவர் ராஜா, படுக்கையில் இருக்கிற, எழும்பி இருக்க முடியாத படுக்கையில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு அதோனியாவின் திட்டத்தை முறியடித்து சாலமோனை ராஜாவாக்க முடியுமானால், உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், எனக்கு விரோதமா எழும்பு. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில நம்புறீங்க? எத்தனை அதோனியாக்கள் எதிராக எழும்பினாலும் அவர்களை முறியடித்து எனக்குரிய மேன்மையை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Thank you Holy Spirit. அதோனியா செயல்படுவது போல சாலமோனே நீ செயல்படாதே. சாலமோன் பிறக்கும் போதே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் அவன் மேல் அன்பாயிருந்தார். என் மேல ஆண்டவர் வச்ச பாசம் உண்மைன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால், ஓ ஜீசஸ், பறிக்க இயலாது வருமே. ஹல்லேலூயா. தாவீது படுக்கையில் இருந்தான். படுக்கையில் இருந்தாலும் அவன் ராஜா, அவனுக்கு இருக்கிற அதிகாரம். படுக்கையில் இருந்தே சாலமோனை ராஜாவாக்கும் போது பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் ஒண்ணுமே, அவர்கிட்ட கேட்டா சொல்லுவார், நான் போக்குவரவு அறியாதவன், எனக்கு ஒரு இடத்துல போனா திருப்பி வர்றதுக்கு தெரியாது. அதோனியா முயற்சித்தது போல அதோனியாவே சொல்றான், அது என்னை தாண்டி வந்துட்டு, என்ன தாண்டிட்டு. எப்படி எப்படி சாலமோனுக்கு அப்போ ஞானம் உண்டா? ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சாலமோன், அதோனியா கூட நிக்கிறதுக்கு ஒரு 50 பேர் உண்டு, சாலமோனுக்கு யாருமே கிடையாது. ஆனா கர்த்தர் உண்டு. என் மேல கர்த்தர் வைத்த அன்பு உண்மை. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்ல முடியும், என் மேல் அவர் வைத்த பாசம் உண்மை? ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என் மேல் வைத்த அன்பு உண்மை அப்பா. ஆமென் அப்பா, நீர் என் மேல் வைத்த அன்பு உண்மை ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் உங்கள் மேல வச்ச அன்பு உண்மை என்கிற நம்பிக்கை இருக்குமானால், உங்களுக்கென்று தேவன் ஏற்படுத்தினதை எவரும் பறிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இளையகுமாரன் ரொம்ப முயற்சி பண்ணா, ட்ரை பண்ணா, ஆனாலும் மூத்த குமாரனுக்குரிய ஒன்றையுமே இளையகுமாரனால பறிக்க முடியவில்லை. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. மூத்த குமாரனுக்கு தெரியும். ஆமென். சங்கீதம் 104 ஒரு வார்த்தை இருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் ஆகாரம் தருவீர் என்று அவைகளெல்லாம் உமக்கு காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். 104:28 நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமென். நீர் கொடுக்க. ஒரு விசை தாவீது சவுலுக்கு பயந்து அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு விசை சவுல் தாவீது கையில மாட்டான். அப்பொழுது அபிஷா என்பவன் தாவீதை பார்த்து சொல்றாரு, இந்த சவுலை கொன்றுவோம், கர்த்தர் இவனை நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறார், இவனை கொன்னுட்டா ஈஸியா நம்ம ராஜாவாயிரலாம், நீங்க தான் எப்படியும் அடுத்த ராஜா, இவனை கொன்றலாம் அப்படின்னு அபிஷாய் சொல்லும் போது தாவீது அபிஷாயை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 10-11 கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். இந்த 3 வார்த்தையை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தர் என்னை காக்க கடவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு தெரியுமா? இது குறுக்கு வழியில போயிடக்கூடாது. குறுக்கு வழியில போகாதபடிக்கு கர்த்தர் என்னை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை எதுக்கு காக்க கடவர்? ஆமென். சிலர் பார்த்துருக்கீங்களா, மீட்டிங்லயே வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள சேர்ல ஏறி உட்காந்துருவாங்க, அதனாலே எங்கேயும் போகாம. ஆமென்.
பஸ்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பஸ் ஏறும்போது, ஆமே, நாகர்கோயில்ல விட ரொம்ப ஜாஸ்தியா நான் பார்த்தது திருநெல்வேலியில. அங்க பாத்தீங்கன்னா அப்படி டோர் பக்கம் போறதுக்கு முன்னாடியே விண்டோ பக்கத்துல இருந்து என்னெல்லாமோ தூக்கி போடுவாங்க. சிலர் கட்சிப்பை தூக்கி போடுவாங்க, சில தோல்ல இருக்கிற துண்டை தூக்கி போடுவாங்க, விட்டா அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. தாவீதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். உண்மையில தாவீது சவுலை கொண்டிருந்தா கூட ஆண்டவர் இது ஒரு பெரிய குற்றமா எடுத்திருப்பாருன்னு தெரியல. ஏன்னா இதே போல ஒருவேளை தாவீது சவுல் கையில மாட்டியிருந்தா என்ன இருக்கும்? கண்டிப்பா கொண்டிருப்பான். ஆனா தாவீது சொல்ற வார்த்தையை கேளுங்க, அவர் காலம் வந்து அல்லது அவருக்கு ஒரு முடிவு கர்த்தர் அவரை அடித்து எப்படியோ அந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி நான் கை வச்சிடக்கூடாது. அப்படி கை வைக்காத படிக்கு கை விறுவிறுன்னு வந்துச்சு. அதனாலதான் லைட்டா வஸ்திரத்தை அப்படி கை வரும்போது ஜெபம் பண்றார், கர்த்தர் என்னை காப்பாராக. அப்படி கை வருது பாருங்க, கர்த்தர் என்னை காப்பாராக. நமக்கு இப்படி நிறைய வரும். இந்த ஜெபத்துக்கு அப்புறமே அவர் என்ன பண்றாரு? வஸ்திரத்தை லைட்டா கட் பண்றார். அப்ப அந்த பிரேயர் அவருக்கு எவ்வளவு தேவையா இருந்திருக்கு பாருங்க. அந்த ஜெபம் மட்டும் பண்ணலன்னா ஆளையே கட் பண்ணி இருப்பார். ஆமென். அந்த ஜெபம் பண்ணிட்டே லைட்டா வஸ்திரத்தை தொட்டார். தொட்டதுக்கு அப்புறம் ஒரு நெஞ்சு கடகடன்னு அடிக்குது. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். பிரியமானவர்களே, உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற தேவ அன்பு, அழைப்பு அபிஷேகத்துக்கு முன்னாடி தேவ அன்பு எனக்கு முன்னாடியே வச்சுட்டாருங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எவ்வளவு மேன்மை அது! அன்பு என்பது ஏற்கனவே அவர் வைத்து விட்டார். அழைப்பு, அபிஷேகம், அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அன்பு தான். அந்த அன்பை நான் நம்புறேன்னா, ஆமா, நான் குறுக்கு வழியை தேடக்கூடாது. குறுக்கு வழியில போனாரு ஆபிரகாம். 13 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. ஆபிரகாமுக்கு 86 வயதான போது ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமுக்கு, நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து, என்ன ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்னு கேட்டான். 11 வருஷமா இதுதானே சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆபிரகாமே, இங்க வா, எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே சொல்லிட்டு ஆபிரகாம் ஒரு ஆப்ஷன் வைக்கிறான் ஆண்டவர்கிட்ட. என்ன ஆப்ஷன்? ஆண்டவர், எங்க வீட்டில் எலியேசர் இருக்கிற ஆண்டவரே, எலியேசர் ஓகே தான் ஆண்டவரே, அவர் சுதந்திரவாளியா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர், வீட்டை விட்டு வெளியே வா, முதல்ல கூடாரத்தை விட்டு வெளியே வந்து, நான் போட்ட கூடாரத்தை பாரு, இந்த நட்சத்திரத்தை எண்ணம் கூடுமானால் எண்ணு, இவ்வளமா இவன் சந்ததி இருக்கணும். ஓகே, ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆண்டவர் பலியெல்லாம் செலுத்த சொல்றாரு. எல்லா பலியும் செலுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது சாராள் சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அடிமை பண்ண உமக்கு தருகிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு நான் வளர்க்கறதுக்கு ஒரு குமாரனை பெற்றுக் கொடுங்க. அந்த காலத்துல இது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அந்த காலத்துல தான் இது வழக்கம், இந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல இது வழக்கமா இருந்துச்சு. அடிமை பெண்ணை தர்ற. ஆபிரகாம் இந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு போனாரா? ஏன் கொண்டு போகல? கொண்டு போன ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எலியேசருக்கே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆகார்னா நம்ம ஆளு ஆகாரத்துக்காக தான் எகிப்துக்கு போனார். ஆகாரம் கிடைச்சதோ இல்லையோ ஆகாரோட திரும்பி வந்துட்டாரு. ஆமென். ஆபிரகாம் பார்த்தாரு, இந்த மேட்டர் ஆண்டவர்கிட்ட கொண்டே போகல. நாம கூட நிறைய விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போக மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு ஆன்சர் தெரியும் என்ன வரும்னு. நிறைய இப்படி கர்த்தர் என்னை காப்பாராக, ஆண்டவரே நேர் வழியா நீங்க ஒரு பாதையை நியமித்திருக்கிறீங்க ஆண்டவரே, அந்த வழியா தான் பயணிக்கணும் ஆண்டவரே. ஆமென். அவர் என் கால்களை மான்களை கால்கள் போலாக்குகிறார், என்னை பலத்தால் இடை கட்டி, அடுத்து என் வழியை செவ்வையாக்கி, என் வழியை செவ்வையாக்கி, என் கால்களை மான் கால்களை போலாக்கி, என்னுடைய உயர்தலத்தில் கர்த்தர் ஒரு ரூட் போட்டிருக்கிறார். அதுல பயணித்தால் மட்டுமே அந்த ஸ்தானத்தில் போய் இருக்க முடியும். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறுக்கு வழியில இடையில வேண்டாம், தந்திரமாய் அவசரப்பட்டு உலகம் எந்த வழியா போகுதோ அந்த வழியா நம்ம போனாதான். இல்ல 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 இல்ல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். வேளை வந்த போது ஊரே தேடி வந்துச்சு. தாவீது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 முதல் 5 வரை எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் படிங்க. ஊரே தேடி வந்துச்சு. அவன் மேல மறுபடியும் அபிஷேகத்தை வார்த்து அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அமர்த்தப்பட்டான். தகப்பனை அவசரப்படுத்தவில்லை. 2வது,
அவனுக்கு முன்னாக ஆப்ஷன் இருக்கு. இப்போ அவனுக்குன்னு சுதந்திரமும் கொடுக்கப்படுகிறது. தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்கள். 12வது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அவன் எப்படி கேட்டிருக்கணும் தெரியுமா? ஆஸ்தியில் எங்களுக்கு வரும் பங்குன்னு கேட்டிருக்கலாம். அவன் தான் கேட்கிறான். இளைய குமாரனுக்கு தான் இப்ப தேவை. அவன் கேட்கிறான் ஆஸ்தியில் எனக்கு வரும். அவன் மூத்தவன் கேட்பான். நானும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கிறேன். சிலர் அப்படிதானாங்க. வீட்டில் மூத்த ஆள் இருந்தா இவர் கெட்டுவாருன்னு பார்த்துட்டே இருந்தேன். கெட்ட மாட்டேங்கிறாரு. இனி இவரை வச்சு பார்த்தா வேலைக்கு ஆகாது, எனக்கு பார்த்து வைங்க. வீட்டில் மூத்தவன் அவன் இருக்கான், விடுங்க, எனக்கு பார்த்து வைங்க. சிலர் இப்படிதான் அவசரம். இவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பான். இன்னும் இவர் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாரு. இவரெல்லாம் பார்த்தா ரோல் மாடலா வச்சா செட் ஆகாது. நம்ம அவசரப்படுவோம். ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தாங்கன்னு கேட்கும் போது அந்த தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்கள். அந்தபடி அவன் வாசிங்க. அவர்களுக்குன்னா யாருக்கு? 2 பேருக்கும். கேட்டது யாரு? இளையகுமாரன். கேட்காம இருந்தது யாரு? ஆனா தகப்பன் கொடுக்கும் போது 2 பேருக்கும் தான் கொடுக்கிறார். இப்போ மூத்த குமாரனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? ஒன்னு அப்பா கூட இருக்கலாம், இல்லைன்னா தனியா இளைய குமாரனை போல போகலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா மூத்த குமாரன் அந்த 2வது ஆப்ஷனை தெரிந்தெடுக்கல. இளைய குமாரன் தகப்பனை விட்டு தான் விரும்பின வாழ்க்கையை தெரிந்தெடுத்து ஓடின போது மூத்த குமாரன் தகப்பனோடு இருப்பதையே தெரிந்தெடுக்கிறான். இந்த கிருபையின் காலம் என்பது அப்படிதாங்க. அடிமைத்தன நுகம் நம்முடைய கழுத்திலிருந்து உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் ஆப்ஷன் தான். ஆப்ஷன் என்ன? ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி, ஆமென், நியாயப்பிரமாணம் நம்மை எல்லாரையும் அடிமைப்படுத்தி எங்க கொண்டு வருகிறதுனா கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வருகிறது. நியாயப்பிரமாணம் மட்டும் வரலைன்னா நமக்கு பாவம் என்னன்னே தெரியாம இருந்திருப்போம். நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் எது பாவம் எது பாவம் இல்லை, எது இச்சை எது இச்சை இல்லை, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னே தெரிய வந்தது. நியாயப்பிரமாணம் வந்ததும் தான் தெரியுது, ஐயோ நம்ம பாவத்துல பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நம்மை கட்டி யாரிடத்துல கொண்டு வருகிறது? கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறது. கிறிஸ்து என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். நீங்க பைபிள்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு அவர் திரும்பி போவார் பாருங்க. போகும்போது சிலர் அவங்க வழியா போவாங்க, ஆனால் சிலர் இயேசுவை பின்பற்றுவார்கள். அப்படி உறுதியாய் பின்பற்றின ஒருவள் தான் யார் தெரியுமா? மகதலேனா மரியாள். அவள் சீஷியா இருக்கும்படி அழைக்கப்பட்டவள் அல்ல. அவளிடத்திலிருந்து எத்தனை பிசாசுகளை கர்த்தர் துரத்தினார் தெரியுமா? 7 பிசாசுகளை. மற்றவர்கள் விடுதலை பெற்றது போல அவளும் போயிருக்கலாம். அவ அப்படி விரும்பல. நான் அவரோடு இருப்பதையே விரும்புகிறேன். ஒரு லைஃப் கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு மறுவாழ்வு கொடுக்கிறார். அந்த மறுவாழ்வு பெற்ற தேவ பிள்ளைகள்ல ஆமாம் 2 பேருக்கு சொத்து பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. ஒருத்தன் தனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சதும் தகப்பனை விட்டு தூரம் போகும்போது இந்த மூத்த குமாரன் தகப்பனோடு இருப்பதையே தெரிந்தெடுக்கிறான். சீஷர்கள் எல்லாம் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிற நேரத்தில் இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? பேதுரு சொல்றார், யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ள. யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? யார்கிட்ட போவோம்? என்ன வார்த்தைங்க! இந்த பேதுரு மறுதலிக்கலையா? மறுதலிச்சான். விழலையா? விழுந்தான். ஆனா கர்த்தர் விட்டு கொடுக்கல. இந்த கூட இருக்கணும் நினைக்கிறவனை விட்டு கொடுக்கவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் ஒரு வழி திறந்துட்டார்ல. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, இனி எப்படி வேணாலும் போகலாம். ஆனா கர்த்தர் அப்படி விடாம மேகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கீழே நிக்கிறாங்க. ஆரம்பத்துல உள்ள இருந்தாங்க, அதன் பிறகு வனாந்தரத்துல அழிஞ்சவங்கள யாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தரை விட்டு விட்டவங்க. கர்த்தரை யாரு விட்டாங்களோ அவங்க எல்லாம் வனாந்தரத்தில் அழிந்தாங்க. யார் உத்தமமாய் பின்பற்றினார்களோ அவர்கள் கானானை கண்டார்கள். ஆமே, என் அப்பா தருகிற சொத்தல்ல எனக்கு ஆசீர்வாதம், எங்க அப்பாவோடு இருப்பதுதான் எனக்கு ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளை நாம் பெற்றுக்கொள்ளவர்களா இராமல் பற்றி கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஓர்பால் ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அல்லவா?
ரெண்டு பேருமே நகோமியோடு இருக்க புறப்பட்டார்கள். நகோமி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் கூட வந்தா பெரும் பிரச்சனை சொல்லும்போது ஓர்பாள் என்ன பண்றா தெரியுமா? முத்தமிட்டு திரும்பி போறா. ஏன்னா சூழ்நிலை அவளை பின்னாக போக வைக்குது. ஆனா ரூத்தை பாருங்க, நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி உங்க கூட தான். இதனாலதான் அந்த புத்தகத்துக்கு பெயரே என்ன தெரியுமா? ரூத்தின் சரித்திரம். அது சரித்திரம். ரூத்தின் ஆரம்பம் தரித்திரம், ரூத்தின் முடிவு சரித்திரம். ஏன் தெரியுமா? அவ கூடவே இருக்கிறவ. நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? சில சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கிடைச்சு, ஹல்லேலூயா, இயேசுவோடு வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், ஜீசஸ் உம்மை தானே நேசிக்கிறேன். Love you, Father. உயிர் வாழ்கிறேன், ஷரபல தடரம கரபதன. கைகளை உயர்த்தி சொல்லும், வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். ஆமென். நேரம் போகிறதுனால அடுத்த 3 காரியத்தை வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். 3வது, அதனுடைய 29வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன். ஆமென். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஊழியம் பண்ணுகிறான். நமக்கு இந்த ஓமையை கர்த்தர் சொல்லும் போது ஒரு காரியம் தெரியும். இளையகுமாரனே சொல்லுகிறான், எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்க நிறைய பேர் உண்டு. அப்பாக்கு வயல்ல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் பிள்ளை அவன் சொல்றான், நானும் செய்வேன். ஆதாயத்துக்காக மகன் இங்க ஊழியம் செய்யல. ஏன்னா ஆதாயத்துக்காக செய்யறவங்க வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அன்புக்காக செய்கிறான். அன்புக்காக. அப்பாவோடு இருக்க விரும்புறவங்க அவருடைய காரியத்துல தங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். இவன் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவங்க எல்லாம் கூலிக்கு செய்யும் போது இவன் அன்பு நிமித்தமாய், எங்க அப்பா தந்த வாழ்க்கை அல்லவா, எங்க அப்பா தந்த மேன்மை அல்லவா, எங்க அப்பா தந்த உயர்வு அல்லவா, எங்க அப்பா தந்த ஆமென் அங்கீகாரம் அல்லவா, நான் அப்பாவுக்காக ஏதாவது செய்யணும். இந்த மாலை வேளையில் என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, ஆமென், நமக்காக கர்த்தர் என்னெல்லாமோ செய்திருக்கிறார். அவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதற்கான பலனை அடையாமற் போவதில்லை. ஒரு பலனை அடைவதற்காக அல்ல. அப்பா, நீங்க எனக்கு எவ்வளவு செஞ்சீங்க ஆண்டவரே, உமக்காக. எல்லாரும் பாஸ்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்மை தேவன் எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில தேவ ராஜ்யத்துக்கென்று அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மளால ஏதாவது செய்ய முடியுமானால், ஆமை, நாம் எதை வெளிப்படுத்துகிறோம் தெரியுமா? நாம் கர்த்தரோடு இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையில் இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்துல இருந்து கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்நாள்ல உங்களுக்கென்று உங்கள் குடும்பத்துக்கென்று நிறைய செய்றீங்க, தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் அதற்கான பலனையும் ஆயுசையும் ஜீவனையும் தருவாராக. தேவராஜ்யத்துக்கென்று நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவன் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக, தேவராஜ்யத்துக்காக எந்த காரியத்தை செய்திருக்கோம்? நான் எதுவுமே நான் எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச காணிக்கை போடுவேன், ஆமீன் போட்டதும் எழுப்பி போயிடுவேன். இல்லை, அதை தாண்டி நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் ஆளே கிடையாது. கர்த்தருக்குன்னு செய்யறதுக்கு அவர் ஆளை வச்சிருக்கிறார். ஆனா அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற அவ்வளவு தூதர் கூட்டம் இருந்தும், யாரை அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமாய் கேட்டதும் மகன் பக்கத்துல இருந்து சொன்னாரே, என்னை அனுப்புங்க, நான் போறேன். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார் அல்லவா? அவருடைய சொற்படி செய்கிற திரள் தூதர் கூட்டம் இருக்க
பிதாவுக்கு சமமாய் இருக்கிற பொருளை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் வெறுமையாக்கி வந்தது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அல்ல. அவர் சொல்றார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் சுவிசேஷம் சொல்லுங்க. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் சபையில வந்து எந்த ஒரு காரியத்தை செய்யணுமோ வந்து செய்யுங்க. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமா. இயேசுவை பாத்தீங்களா, கானாவூர் கல்யாண வீட்டுல அவர் உதவி செய்யறதுக்கு அவர்கிட்ட அவ்வளவு கெஞ்ச வேண்டியதாயிட்டு. ஆனா ஆலயத்துக்குள்ள போடாரு பாருங்க, ஆலயம் அசுத்தமா இருக்குது. அவர் கயிற்றினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்றார். யாருமே வந்து சொல்லல. இது நம்ம என்னன்னா நேரம் மாறி கல்யாண வீட்டுல நம்மள கூப்பிடலனாலும் போய் வாளியை தூக்கிட்டு நிப்போம். ஆனா சர்ச்சில் ஏன் வரல? என்ன யாரும் கூப்பிடல. பரலோகத்துக்கு ஏன் வரல? என்ன யாரும் கூப்பிடல சொல்லுவோமா? ஆண்டவரை யாருங்க கூப்பிட்டா? ஆண்டவர் தள்ளி தான் விட்டாங்க வெளியே. அவர் இப்படி செய்யக்கூடாதுன்னு தள்ளி தான் விட்டாங்க. அவர் சொல்ல, என் பிதாவின் வீடு இது, என் அப்பா வீடு. ஹல்லேலூயா. இது செஞ்சா இது தருவீங்களா? இது செஞ்சா இந்த கேள்வி ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்படிதான் சீஷர்கள் கேட்டாங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு ஆண்டவரை பார்த்திருப்பார். அவனை கூட்டு நேரம் மகிமையை காண்பித்து கொடுத்தாரு பாருங்க. இப்போ பேதுரு, ஆண்டவரே இங்கேயே இருப்பது நல்லது. அவனுக்கு கூடாரமே கேட்கல. எவ்வளோ மகத்துவத்தை வச்சிருக்கிறீங்க, அதை விட்டுட்டு நான் இப்படி பண்ண என்ன கிடைக்கும்? நான் ஒரு பாய் போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 பாய் போட்டா எனக்கு இல்லை. அன்பின் நிமித்தமாய் இவன் அன்பின் நிமித்தமாய் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறான். 4வதாக வார்த்தையை மீறாமல் வாழ்கிறான். 29வது வசனத்திலே சொல்லுகிறான், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். அப்பா சொல்லிட்டாரா? அப்பாக்கு மட்டும் எஸ். அப்பாக்கு எஸ் சொல்லணும்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? நோ சொல்லணும். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பல முறை அவனை கூப்பிடுறாங்க. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியுது. பல முறை கூப்பிடுறாங்க. இல்ல அப்பா நோ சொல்லிட்டார், அதனால கிடையாது. வார்த்தையை மீறாமல் இருக்கிறான். 5வது இச்சையடக்கம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். அதனுடைய 29வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் தகப்பனுக்கு இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். அடுத்த வார்த்தை பாருங்கள். என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்க. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு. அவனும் இளையகுமாரன் இருக்கிறது போல இவனுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், எல்லாம் போன வரணும். ஆனா இளையகுமாரனுக்கு இவனுக்கு வித்தியாசம் என்னன்னா, இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். அவனுக்கு தோணுனதை அவன் செஞ்சான். மூத்த குமாரன் அப்படி அல்ல. மூத்த குமாரனுக்கும் எல்லா சொத்துக்களை கொடுத்தாலும் அப்பா கிட்ட கேட்கிற, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கப்பா போலாமாப்பா? அப்பா சொல்ல, இன்னைக்கு வேண்டாடா, அவ்வளவுதான், வேண்டாம். எது தகப்பனை துக்கப்படுத்துமோ அது வேண்டான்னு வைக்கிறதுலாம் இச்சை அடக்கும். இந்த காரியம் அப்பாவுக்கு பிடிக்கல, அது வேண்டாம். ஏன்? நான் அவரோடு இருக்க விரும்புறேன். ஒருத்தங்க கூட இருக்க விரும்புறோம்னா நம்ம அவங்கள என்ன படுத்தக்கூடாதுன்னா துக்கப்படுத்தக்கூடாது. நம்மை தேவன் தெரிந்தெடுத்து நமக்குள்ளே தமது ஆவியை அனுப்பியிருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் சொல்றாருல்ல, பரிசுத்த ஆவி என்ன படுத்திராத, துக்கப்படுத்திராத. நம்ம செய்கிறோமா? இந்த மகனுக்கு இவனுக்கு ஆசையே கிடையாதா? இளையவனுக்கே அவ்வளோ ஆசை இருக்கும்போது மூத்தவனுக்கு எவ்வளோங்க ஆசை இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ற தெரியுமா? அடக்குகிறான். வேண்டாம், இதை நான் செஞ்சேன்னா எங்க அப்பா துக்கப்பட வேண்டியிருக்கும். எங்க அப்பா எங்க அப்பா வேதனைப்பட்டாங்கன்னா என்னால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாம போயிடும். ஃபேஸ் பண்ண முடியாததுனால தானே ஆதாமும் ஏவாளும் போய் ஒளித்து கொண்டார்கள். ஃபேஸ் பண்ண முடியாததுனால தானே யோனா சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். ஃபேஸ் பண்ண முடியாததுனால தானே பேதுரு மீண்டும் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றான். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனால எனக்கு எது லாபமா இருந்ததோ அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி தள்ளுகிறேன். இவனை குறித்து தகப்பன் சாட்சி கொடுக்கிறார், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார். ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே யாரு இயேசுவோடு இருக்கிறார்களோ அங்கே அவரோடு நித்திய காலமாய் இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா?
இயேசுவோடு சேர்ந்திருக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில இதை விரும்புறீங்க? ஆண்டவரே, நானும் இந்த சாட்சியை கேட்க விரும்புகிறேன் அப்பா. என் வாழ்க்கை உம்மோடு சேர்ந்திருக்கத்தக்கதா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நாகம் பெருகின்றதே, ஆசை என்றும் எந்த நகம் பெருகின்றதே. ஆனந்தமாய் வாழ வாஞ்சித்தீடுதே. ஒரே ஒரு ஜெபத்தை உண்மை ஆண்டவரே, நானும் இதை விரும்புறேன். உண்மையில நான் அதை விரும்புறேன். உம்மோடு இருக்க அப்படி விரும்புறவங்க கண்களை மூடி ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உம்மோடு நான் இருக்கணும். என் மகனே, என் மகளை, நீ எப்போதும் என்னோடு இருக்கிற. இதை நான் கேட்கணும்ப்பா ஆண்டவரே, இதை நான் கேட்கணும்ப்பா. உம்மை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆண்டவர், இந்த இளைய குமாரனை போல உங்களை அவசரப்படுத்தி கிடைக்கிறது வரைக்கும் கூட இருந்துட்டு கிடைச்சதும் ஓடுகிற வாழ்க்கை வேண்டாம். கிடைக்கிறது, அந்த இளைய குமாரனை பாருங்க, அவனுக்கு கிடைக்கிறது வரை அவன் கூட இருக்கிறான். அவன் ஒரு நிலையை அடைகிறது வரை கூட இருக்கிறான். அநேகர் இப்படிதானாங்க, தங்களுக்கு ஒரு காரியம் கிடைப்பது வரை, தங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் வரைக்கும் இல்லப்பா இல்லப்பா, நீங்க எனக்கு தந்தாலோ, நீங்க எனக்கு தராம போனாலோ, நான் எதிர்பார்த்தது என் வாழ்க்கையில நடந்தாலோ நடக்காம போனாலோ, எனக்கு நீங்க தான் தேவைப்பா. என் சொத்தே நீங்க தான் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதப்பா, உம்மோடு இருப்பதப்பா. உம்மை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமா இருப்பதாக. ஆண்டவரே, அந்த மூத்த குமாரன், ஆண்டவர் வேலைக்காரங்க ஆண்டவரே வயல்ல வேலை செய்ய இருந்தோ உங்க மேல வச்ச அன்பின் மிகுதியில அவனும் போய் ஊழியம் செய்தானே. இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நானும் உமக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. ஆமே, எதுக்கு ஊழியம் செய்யற? வேற வழி இல்லாமலா? விரும்பியா? வேற வழி இல்லாம இவன் ஊழியத்துக்கு வந்தான்னு இருக்க கூடாதப்பா. நான் விரும்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எனக்கு வேண்டாம். தாவீது ஜெபித்தானே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஆண்டவரே, நான் இந்த சாட்சியை கேட்கணும்ப்பா. என் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். கர்த்தாவே, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆமென் வாஞ்சையோடு அறிக்கை செய்வோமா? இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். பாடுவோம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், ஆமென். இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஹல்லேலூயா. ஆசை என்றும் எந்த நாகம் பெருகின்றதே, ஆசை என்றும் எந்த நாகம் பெருகின்றதே. ரோரி ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சி தேடுதே. ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சி போக்கினாரின் பாவம், போக்கினாரின் பாவம் எல்லாம் தாம் மரித்ததா, நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் சுமந்ததா, போக்கினாரின் பாவம் எல்லாம் தாம் மரித்ததா. நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் ஓ சுமந்ததா. என்னவே உன் ஸ்நேகம் உள்ளி பெருகிடுதே. என்னவேவும் சிநேகமுள்ளி பெருகிடுதே. ஆமென். மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ, மன்னவாவும் கூட வாழ இன்று கூடுமோ. அன்று தீரும், அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே. தீரும் எந்த துக்கம் யாவும் ஓ ராமா செனரே, கஷ்டம் லோக மண்ணிலே. அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும். ஹல்லேலூயா. அன்று கர்த்தர் நின்று ஒன்றை பாடியாக்கவே, அன்று சுத்த நின்று ஒன்றை பாடியார்களே. ஆமென். என்று அந்நாள் வந்து சேரும் என்ற இயேசுவே. என்னால் வந்து நல்ல கையை தட்டி நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, பொண்ணு தாந்தனே, அல்ல தீர்க்க என்று வாரீர் ஆத்மநேசரே. வல்லவரே, வல்லவரே, ஓராபா சத்தனமா கடரலரியாந்தனரா. வாரீர் ஆத்மநேசரே. ஆமென்.
எல்லையில் ஆனந்தமாய் வீணைகளை நீ. ஆனந்தமாய் வீணைகளை நீ. ஓ அல்லேலூயா கானம் பாடி வானம் வாழ்ந்திட. அல்லேலூயா கானம் பாடி இயேசுவோடு சேர்ந்திருப்பது, இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம். இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம். இயேசுவுக்காய் ஜீவிப்பது